வெல்கம் பேக் டு சாவ் ஃபேமிலி. இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு பிறகு நாங்க அவுட்டிங் போக போறோம். அது எங்க என்னங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். நாங்க எல்லாரும் பிங்க் ஃபேமிலில வந்திருக்கோம். மெட்ரோ போய் எங்க போக போறோம்? கப்பன் பார்க். கப்பன் பார்க். நம்ம புது ஆள் சாண்ட்ரா வந்துட்டாங்க. ஹாப்பியா? ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம், அப்புறமா ஹாப்பியாக இல்லைன்னு பார்க்கலாம். சண்டே ஆனதுனால ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மெட்ரோ ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டைம் நாங்கள் 4 பேர் நாங்கள் போன எல்லாருமே பிங்க் கலர் காஸ்டியூமில் போனோம். அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அசு வந்து டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மெட்ரோவில் ஃபுல் ரஷ்ஷு. அப்பா உள்ளே ஏறவே முடியல, அந்தளவுக்கு ரஷ்ஷாக இருந்துச்சு. ஒரு வழியாக நாங்கள் வந்து கப்பன் பார்க்கை ரீச் ஆகிட்டோம். அங்கே போய் பார்த்தா அங்கே செம்ம க்ரௌடு. என்ன க்ரௌடு. அப்புறமா அந்த க்ரௌடில் வெயிட் பண்ணி நிற்கிற வேண்டிய சுச்சுவேஷனாக இருந்துச்சு. அப்புறமா வெயிட் பண்ணி அடிச்சு பிடிச்சி எப்படி இல்லாமல் என்ட்ரன்ஸ் சொல்லி உள்ளே ஏறிட்டோம். மெயினாக நாங்கள் பார்க்குக்கு வந்ததே ஃப்ளவர் ஷோ பார்க்குறதுக்கு தான். அது ரொம்ப தூரம் நடக்கணுமா இருந்துச்சு, அதனால் நடந்து போயிட்டு இருந்தோம். காட்சிகளெல்லாம் கம்மியாக இருக்குல்ல, நிறைய பேர் இருக்கனால உஷாராயிட்டாங்க. க்ரௌடு அதிகமாக இருக்கனால எந்த பக்கம் போகிறது எந்த பக்கம் வாரதுன்னே தெரியல, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. அப்புறமா ஒரு வழியை கண்டுபிடிச்சி போகிற வழியெல்லாம் சாப்பிட்றதுக்குள்ள ஐட்டமாகவே இருந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கையோடு வாங்கிட்டே போனோம். உனக்கா மாங்காய் சாமிக்கு மாங்காய் மேங்கோ அவளுக்கு பவிக்க வேண்டாமா வேணுமா மூர்கொடி அவரே கொடி. எனக்கு இருக்க கண்டிஷனுக்கு ஆலியாக்கு என்ன வேணும்? வாட்டர் மெலனா? மிக்ஸ்டு ஃப்ரூட் இருக்குல்ல, மிக்ஸ்டு இருக்கு, வாட்டர் மெலன் இருக்கு. வாட்டர் மெலனா? ஒரு வாட்டர் மெலனா கட்டாச்சா? ஆலியாக்கு வாட்டர் மெலன். ನಿಮ್ ಪಾಯಿಂಟ್ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ ನೋಡಿ, ನೀವು ಯಾರು ನಿಮ್ ಪಾಯಿಂಟ್ ಅಲ್ಲಿ ಇರ್ಬೇಕು, ಮೂವ್ ಮಾಡಿಸ್ತಾ ಇರ್ಬೇಕು. ಫುಲ್ ಕ್ರೌಡ್ ಆಗ್ತಾ ಇದೆ, ಬೇಗ ಕಳಿಸ್ಬೇಕು. ಬೇಗ ಕಳಿಸಿ, ಮೂವ್ ಮಾಡಿ ಎಲ್ಲ. வெஜிடபிள்ஸ் ಕರ್ನಾಟಕ ಜಗ್ಲ ಮಾಡೋ ಕ್ರೌಡ್ ஒரு மண்ணில். எங்க டேடி எங்க போயிட்டாங்களா ஃப்ரெண்ட்ல? ಮಾಂಸ ಕಟ್ಟ ಗೋಡದ ಪೋಸದ ಕಾರು ಕ್ರೌಡ್. கர்நாடகா இது எதுல பண்ணிருக்காங்க?
ఏంటి వాడు ఇరుక్కుపోయాడు தெரியுதா அங்க மேல ஏறி பாரு அங்க மேல ஏறாத கீழே நில்லு इकडे पण रे अलिया मम्मी को वाटरमेलन बनाना पाइनएप्पल एप्पल 3 बनाना ग्रेप्स एग्जिट में भी एंट्री है अंदर आने का उधर को ध्यान दे हाँ ரொம்ப நாளுக்கு பிறகு கப்பன் பார்க்குக்கு இங்கே ஃப்ளவர் ஷோன்னு பார்க்க வந்தோம். ஃபுல் க்ரௌடு. ஃப்ளவர் ஷோவை பார்க்கவே முடியலை. ஃபைனலாக நாங்கள் ஃப்ளவர் ஷோ பார்க்க வந்த இடத்துல ட்ரீ ஷோ தான் பார்த்துட்ருக்கோம். எதையும் பிளான் பண்ணி பண்ணணும்னு சும்மா சொன்னாங்க. சண்டே ஃபுல் லீவு. இன்றைக்கி லாஸ்ட் டே ஆனதுனால எல்லாருமே வந்துட்டாங்க. அதனால் ஃபுல் க்ரௌடு. எங்களால் ஒழுங்காக பார்க்க முடியலை. கொஞ்சம் கிளிப்ஸை ஆட் பண்ணியிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. எங்களாலேயும் ஒழுங்காக பார்க்க முடியலை. எல்லோரும் மேட்சிங்காக பிங்க் கலரில் வந்தோம். பட்டு வந்தது தான் மிச்சம். ஆனால் எதுவுமே ஒழுங்காக பார்க்க முடியல. ஆனால் இந்த சீனரி எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ளவர்ஸ் எல்லாம் நல்லா அழகாக வச்சுருக்காங்க. அங்கே நாங்கள் போட்ட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பிங்க் கலர் ட்ரீ எல்லாம் அங்கே தெரியுது. ஓகே, நம்மளோட வ்ளாக்ஸ் எடுக்கலாம்னு நல்லா வந்தோம். சரி, எல்லா ஃப்ளவர்ஸுக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலான்னு பிளான் பண்ணி வந்தோம். பிளான் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நாங்கள் எல்லாம் பிங்கிஸில் வந்துருக்கோம். பிங்கிஸ். சரி, ஓகே, நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஏதாவது ஃப்ளவர் ஷோ வச்சாங்கன்னா நம்ம பிளான் பண்ணி வரலாம். சரியா? வீக்கெண்டில் வராமல் வீக் டேஸில் வரலாம். ஃபுல்லாக பசங்க எல்லோரும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. ஒரு சீனில் எல்லோரும் ஒரு சைடு போனால் நான் மட்டும் ஒரு சைடு போயிட்டே இருக்கேன். எல்லா இடத்துலையும் குழந்தைங்களுக்கு தேடி கண்டுபிடிக்க தான் கஷ்டப்படுவாங்க. இங்கே என்னென்னா என்ன தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டப்பட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் கூட இருந்துட்டு நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஓகேயா? வந்து மேங்கோ வந்த உடனே மாங்கான்னு மாங்காய் சாப்பிட்டாச்சு. இனி போகிற வழியில் வேறு ஏதாச்சும் நல்லா சாப்பிட்டுட்டு போகலாம். ஓகேயா? சரி, வாங்க போகலாம். நல்லா லாலிபாப் சாப்பிட்றீங்களே மேடங்களே. ஓஹோ, இன்னும் க்ரௌடு கம்மி ஆகலை. நாங்கள் அதுலேருந்து தப்பிச்சுட்டு இந்த சைடு பார்க்குக்கு வந்துட்டோம். பிரேக்கிங் டைம். பிரேக் எடுங்க நல்லா. இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும். நாளைக்கு ஸ்கூல் இருக்கு, ஞாபகம் இருக்கா? அதை வேற ஞாபகப்படுத்திட்டேனே. அந்த இதில் இருக்கீங்களா? ஆல்ஃபி, வர வழியில் உனக்கு மாங்காய் வாங்கி கொடுக்கலன்னு இப்போ ரியாக்ஷன் எப்படியா இருந்திருக்கும்? எதையுமே பார்த்துருக்க மாட்டேன்ல. சரி, ஓகே. சுட்டக்கானா எல்லாம் காலியாக இருக்கும்.
பார்க்கலாம். எங்கடி ஒண்ணு காணும். ட்விஸ்டர் இன்னும் காணும். ட்விஸ்டருக்காக வெயிட்டிங். ரொம்ப நாளுக்கு பிறகு பஞ்சு மிட்டாய் பார்த்தோன்னா பஞ்சு மிட்டாய் சாப்பிட்ற ஆசையில் பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட போகிறோம். பார்க்குறதுக்கே நல்லா பனிமூட்டமாக இருக்குது. அவர் சுற்று அது உண்மையான பஞ்சு மாதிரியே வந்து அதில் ஒட்டிக்கிட்டே இருக்குது. நல்லா இருந்துச்சு. எப்படா ரெடி ஆகும் சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எப்பா போதுமா அவ்வளோ பெருசு? ஓகேயா? கூட்டத்தில் நல்லா சுற்றி பார்த்துட்டு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் கிளம்பும்போதே இவ்வளோ கூட்டமாக இருக்குது. கூட்டம் எங்கேருந்து தான் வரும்னு தெரியல, அவ்வளோ கூட்டம். ஏன்னா சண்டே லாஸ்ட் ஆச்சுல, அந்த கூட்டத்திலேயே நாங்கள் கடந்து போயிட்டே இருக்கோம். நைட் வியூ பார்க்குறதுக்கும் நல்லாவே இருந்துச்சு. பக்கத்துலேயே அந்த ஃப்ளவர்ஸ் மாதிரி எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி அதில் வந்து லைட் போட்டு எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் டயர்டில் அப்பா வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே போயிட்டோம். ஆனால் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு வியூ. ஃபைனலாக எக்ஸிட் கப்பல் பார்த்து இன்னும் க்ரௌடாக தான் ஆமாம். அவ்வளோ வாங்கி சாப்பிட்டா அப்படிதான் இருக்கு. நம்ம சாமி சாப்பிட்டே வராங்க. ஆலியா ஃபுல் டயர்ட் ஆயிட்டாங்க. இப்படியா பவி? எங்க போறீங்க? அப்படியா? அந்த பக்கமா? சரி. என்னெல்லாம் கண்ணில் பட்டுச்சு அதெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா? வந்த டைமிங்கும் சரியில்லை, டேயும் சரியில்லை. வீக்கெண்டில் வந்தனால ஃபுல் ரஷ்ஷு. இப்படிலாமல் வந்து அப்படி இப்படி சுற்றி எடுத்துட்டு திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். பசங்க எல்லாம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. சாரி இவ்வளோ க்ரௌடாக இருக்குது. 7 o'clock ஆகியும் க்ரௌட் இன்னும் கம்மி ஆகலை. இப்போ நீ வீட்டுக்கு போய் எப்படி 1 hour ஆகும் வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ளாடி. இப்போ ஃபுல் டயர்டு. நடந்து காலெல்லாம் போயிடுச்சு. ஆல்ஃபியும் நானும் ஆசைப்பட்ட மாதிரி ஃபைனலாக சுட்டக்கான கண்டுபிடிச்சிட்டோம். இனி என்ன சாப்பிட்டுட்டு தான் கிளம்ப வேணும். ஃபைனலாக ஆல்ஃபி ஆசைப்பட்ட மாதிரி லாஸ்ட்டாக நாங்கள் சுட்டக்கான் வாங்கிட்டோம். நல்லா சுடாக இருக்குது. ஹாப்பியா? சாண்ட்வி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம்ல. சாப்பிட்லாமா? ஓகேயா? நாங்கள் சாப்பிட்டு உங்களை மீட் பண்ணுறோம். ரெட் கலரில் செம்மையாக இருக்குது. இதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்களே, என்ன பேரு? இதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்கல்ல டாடி. இதான் சவுதாவா? ரெட் கலர்ல சூப்பரா இருக்கு. எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லாரும் போட்டோ எடுக்கிறாங்க. ஆல்பிங்க நின்று பார்க்கலாம். திரும்ப
தண்ணி பண்ணல இதுதான் மிதான சவுதா. ரெட் கலர் லைட் போட்டு செம்மையா இருக்கு. போலாமா? மெட்ரோ ரஷ்ஷா இருக்குமா ஃப்ரீயா இருக்குமா? சவுதா பக்கத்துலேயே மெட்ரோ. நாங்கள் இப்போ முடிச்சுட்டு மெட்ரோவுக்கு போக போகிறோம். எல்லாரும் என்ன விட்டுட்டு போகிறாங்க. விட்டுட்டு போகிறாங்க. ஓகே, ஃபைனலி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். விதான சவுதா ஓகே மெட்ரோவில் போக போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். எப்பப்பப்பப்பப்பா என்ன ரஷ்ஷு, என்ன கூட்டம் கூட்டம் கூட்டம். கூட்டத்தில் ஃப்ளவரும் பார்க்க முடியல, ஃப்ளவரில் பண்ண ஐட்டம்ஸையும் பார்க்க முடியல. ஏதோ கொஞ்சம் வீடியோவில் பார்த்த மாதிரி இருக்குது, அதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஓகே, நாங்கள் ஃபைனலாக 8 o'clock மேலே வந்து வீட்டில் ரீச் ஆகிட்டோம். வந்தோடனே பசங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நாளைக்கு ஸ்கூல் இருக்குது, ஸ்கூலுக்கு போகணும்ல, அதனால் அவங்க அதுக்கான வேலையை பார்க்க போயிட்டாங்க. நாங்களும் இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய அஸ்யூஷுவல் ஹவுஸ் ஒய்ஃப் டியூட்டியை நம்ம கையில் எடுத்துட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் சாவ் ஃபேமிலி. பாய்.